சூப்பர் அண்ட் டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ராகி பிஸ்கெட் தான். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர், அது கூடவே கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப்பில் கொஞ்சமாக வீட் ஃப்ளவர், ராகி ஃப்ளவர் ரெண்டையும் சேர்த்து, அது கூடவே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்து கலந்துட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு, அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு அழுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு, அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட் எல்லாமே அதுக்குள்ளே அடுக்கிட்டு, நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தேன். குக்கரில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்க்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ராகி பிஸ்கெட் ரெடி ஆயிடும். என்னதான் நம்ம நல்லா குக் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலுமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற ரியாக்ஷனே நம்மளுக்கு ஒரு தனி ஃபீல் தான். நான் இதை இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. என் பையனும் சாப்பிட்டு சூப்பர்னு சொன்னால். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.